ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நைட்டே வந்துட்டு அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நாங்கள் வந்து வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லார் வீட்லேயுமே வெடி வெடிப்போம். ஏன்னா வாங்கிட்டு வந்த உடனே அதில் இருக்க 2 வெடியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு கம்பி மத்தாப்பாவது நம்ம வெடித்தாதான் நிம்மதியாக இருப்போம். அது மாதிரிக்கு தான் நாங்களும். ஜோக்குட்டி பயப்படுவான்னு நினச்சோம். லாஸ்ட் இயரில் ரொம்ப பயந்தான். இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணானதுனால பயப்படாமல் நல்லா கம்பி மத்தாப்பு வச்சு சுற்றிட்டு இருந்தா. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான், ராவின், தம்பி, அப்புறம் ஜோக்குட்டி எல்லாருமே வந்து கொஞ்சம் வெடி எடுத்து வெடிச்சிட்ருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக வெடிச்சிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, மார்னிங் காலையில் வந்து வெடி வெடிச்சுக்கலாம், இப்போ வந்து வெடி வெடிக்காதீங்க, மழை பெய்கிற மாணிக்கிறக்கு அப்படின்னாங்க. மார்னிங் வெள்ளனே எழுந்திரிச்சு இன்றைக்கி நான் அழகாக கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோலம் நம்ம தான் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கோலம்லாம் ஒழுங்காகவே போடவே மாட்டேன். அம்மா டெய்லி திட்டுவாங்க காலேஜ் படிக்கும்போது, சின்ன வயசுலலாம். சூப்பராக கோலம் போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா வந்து மட்டன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. மட்டன் கூறுக்கறி வாங்கிட்டு வந்தாங்க. 3 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே சூப்பராக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. இதை வந்து பிரியாணிக்கு தனியாக, கிரேவிக்கு தனியாக, மட்டன் குழம்புக்கு தனியாக, அப்புறம் மட்டன் உப்பு கறிக்கு தனித்தனியாக நான் பிரித்து எடுக்கணும். இப்போ காட்டுற உப்பு கறி வந்து எங்களோட வம்சத்தில், அதாவது வம்சம்னா எப்படி, ஜென்ரேஷன் முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்க ஒரு உப்பு கறி. இதில் வந்து உப்பும் தண்ணியும் மட்டும்தான் இருக்கும். நல்லா வேக வச்சு அப்படி நல்லா வந்து எண்ணெயை ஊற்றி வறுக்கணும். சூப்பராக இருக்கும். அடுத்து ராவினுக்கு வந்து தம்பி வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ராவின் நல்லா கையை வச்சு இழுத்து விட்டு நல்லா என்னவமா நல்லா கொழு கொழுன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தான். தம்பி வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்து நான் வந்து அப்பாவுக்கு எப்பயுமே நான் தான் எண்ணெய் வச்சு விடுவேன். ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அடின்னு அடிப்பார். ஒவ்வொரு வருஷமும் அடி வாங்குவோம்ல சேட்டை பண்ணி. அப்போ வச்சுருக்க அந்த காண்டெல்லாம் அந்த தீபாவளி அன்றைக்கி தான் நான் வந்து அப்பாவை அடின்னு அடித்து நிறைவேற்றிக்க முடியும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதனால் அடி வெளுத்துட்டேன் அப்பாவை எண்ணெய் தேய்க்கிறேன்ற பேரில். ஜோக்குட்டிக்கு வந்து அப்பா வந்து சூப்பராக எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க. ஜோக்குட்டிக்கு முதல்ல என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தேய்க்கவும் அவளும் நல்லா தேய்ச்சி விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போக அவளுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா தலையை போட்டு தேய்ச்சிட்டே இருக்காங்க, ஏதோ பண்ண போகிறாங்க நம்மளன்ற ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னு தெரில, சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அமைதியாக உட்காந்துட்ருக்காள். அடுத்து வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா ஃபன் பண்ணி போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு தம்பியும் நாத்தனார் பொண்ணும் தலை தீபாவளிக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டு தான் வருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நான், தம்பி, சின்ன தம்பி, ராவின், அம்மா, அப்பா, குட்டி பையன் எல்லோரும் தான் வருவோம். ஜோக்குட்டியோட சரியான ஃபன்னாக இருந்துச்சு. ஜோக்குட்டி வந்து அப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஜோக்குட்டியை வச்சு. நீங்களே பாருங்களேன், காமெடியாக இருக்கும். நல்லா கட்டில் உருண்டுக்கிட்டு இருப்பா. அவள் பூண்டு உரிச்சிட்டு அப்போ தான் எந்திரிச்சேன். அந்த டைமிங்கில் எண்ணெய் தேய்ச்சதுனால மேலெல்லாம் பூண்டு தோலை ஒட்டிக்கிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியாக இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இது பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் இந்த மாதிரிக்கு நீங்களும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் ஜாயின் பண்ணி என்றைக்காச்சும் ஒரு நாள் நல்ல பிடிச்ச ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்டு ஒற்றுமையாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து என்னைய பார்த்திங்கன்னா, நான் மதுரையில் இருக்கேன். தம்பி 2 தம்பி ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அப்பா ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய பல வருட கனவுனே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பா எனக்கு எப்பயுமே தீபாவளி அன்றைக்கி அப்பா தான் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. எங்கள் 3 பேர்த்துக்குமே, தம்பிங்க 2 பேருக்கும் சரி, எனக்கும் சரி, அப்பா தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் தேய்ச்சி விடுவாங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி விட மாட்டாங்க. ஜோக்குட்டி வந்து பார்த்துட்ருக்கா, என்னடா அம்மாவை போட்டு அடிச்சிட்ருக்காரு தாத்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா தலையில் அடிக்கிறது ரொம்ப வலிக்கும். ஆனால் அப்பா வந்து அப்படி அடித்து தான் தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடணும்னு சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பண்ணுவாங்க. தம்பிகளுக்கெல்லாம் நல்லா உடம்பெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. நமக்கெலாம் தலையில் வைக்கிறதே அடி வெளுக்கிறது நமக்கு வலிக்கும் ரொம்ப. அந்த தலையில் எண்ணெய் வச்சு அடிக்கிறதையும்
ரொம்ப நல்லபடியாக சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து நல்லா வெயில் டைமில் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது மழை தூறிக்கிட்டே இருந்துச்சா, அதனால் நமக்கு வேறு முடி அதிகமாக, ஸோ நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணால் நமக்கு தான் ஆபத்து. அதனால் போதுன்னு விட்டேன். அடுத்து வந்து அம்மா வந்து மீனுக்கு மசாலா தடவி வைக்க சொன்னாங்க. மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து அம்மா தான் ரெடி பண்ணி வச்சாங்க. நான் போய் மீனை மட்டும்தான் போட்டேன். ஏன்னா அப்பாவுக்கு வந்து தம்பி சொன்னால் கொஞ்ச நாளைக்கு மட்டன் அவாய்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால், அதனால் அப்பாவுக்குன்னு தனியாக நாங்கள் மீன் குழம்பு வச்சோம். அந்த மீன் குழம்பை நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா ஊளி மீன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் அப்பா வந்து எனக்கு பிடிச்ச ஊளி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதனால் அப்பா கிட்டே வந்து நானும் சுட்டுட்டேன் ஊளி மீனை. அடுத்து வந்து ஜோக்குட்டியை வந்து குளிக்க வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஜோக்குட்டியை குளிக்க வச்சு அவளுக்கு ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. அவள் சேட்டை பயங்கரம் பண்ணிகிட்டு இருந்தா. வந்து ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுங்கன்னு சொன்னால் அப்போ தான் அழுக வரும். இது இப்போ அவள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நெயில் பாலிஷ் வைக்க சொல்லிகிட்டு இருந்தான் என்னைய வந்துட்டு. இந்த மணிக்கு ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். ஃபோட்டோ எடுக்கணும்னா அவள் சேட்டை பண்ணுவாள். கிளிப்பெலாம் எடுத்து போட்டுருவாள், பாசியை பிச்சுட்ருப்பா. இந்த மணிக்கு ஒவ்வொரு வேலையும் பார்ப்பாங்க. எல்லா வீட்லேயும் இது நடக்கும், எனக்கும் தெரியும். ஏன்னா எல்லா வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த ஏஜில் ஜெஸ்வின் குட்டிக்கு நான் குளிக்க வைக்கவே இல்லை. ஜெஸ்வின் குட்டி அவன் வந்து அந்த பாசியை பாப்பாவோட பாசியை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அடுத்து வந்து தம்பியும் ராவினும் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. குலோப்ஜாம் வந்து நாத்தனார் பொண்ணு தான் செஞ்சா, என்னோடய நாத்தனார் செஞ்சுருந்தா, தம்பி ஒய்ஃபு. அடுத்து நம்மளோட ஃபேவரட் உப்பு கறி. உப்பு கறியில் வந்து உப்பு, ஆயிலு, அதுக்கப்புறம் தண்ணி இதை ஊற்றி நல்லா வேக வச்சு நல்லா சுருள கிண்டி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே போடக்கூடாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து தயிர் பச்சடி வந்து நான் தான் பண்ணேன். மதியத்துக்கு வந்து நாங்கள் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிடவே 12 o'clock ஆயிடுச்சு. அடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. 12 o'clock ஆயிடுச்சுன்னு எதுக்கு தோசை, சாப்பாடே சாப்பிடுங்க ஒரே இது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு நல்லா எலும்பு குழம்பு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பிக்கு வந்து இந்த குழம்புல போட்ட மட்டனே பிடிக்காது. அதனால் அவன் வெறும் குழம்பா ஊற்றுங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தான். இங்கிட்ட ஜோ குட்டியை பார்த்தீங்கன்னா நைன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு அழுகிறானே சொல்ல மாட்டேங்கிறேன், அழுக ஆரம்பிச்சிட்டான். அட போங்கடா, நமக்கு குளிக்க லேட் ஆகும், நம்மளே முதல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து 3 o'clock மேலே குளிக்கலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி. அதனால சொல்லிட்டு நானும் உட்காந்து, ஏன்னா இவங்க சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டாகணும் இல்லையா, அதனால் நானும் உட்காந்து நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ஏன்னா மழை பெய்யறதுனால. அதுக்கப்புறம் நான் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து நானும் குளிச்சுட்டு வந்தோடனே புது ட்ரெஸ்ஸை போட்டோடனே என்ன பண்ணணும், வேட்டு வெடிக்கணும். வெடித்தாதான்டா தீபாவளி கொண்டாடினதுக்கே அர்த்தம்னு சொல்லிவிட்டு நானும் 2-3 வேட்டை எடுத்துகிட்டு போனேன். அதுக்குள்ளே இந்த ஜெஸ்வின் குட்டி அழுக ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக 3 வெடி தான் நான் வச்சேன். அதுக்கடுத்து ஜெஸ்வின் குட்டி அழுகவும் அம்மா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வா பாப்பா தம்பி அழுகிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதோட மழையும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2-3 வெடி மட்டும் வச்சுட்டு குடுன்னு ஓடி வந்துட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மணிக்கில் வெடி வெடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வெடி வெடிக்கிறப்பல இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் வெறிச்சு ஓடிடுச்சு. அப்புறம் ஈவினிங் டைமில் வந்துட்டு எல்லோரும் ஈவினிங் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து கோயிலுக்கு போவாங்க, மஞ்சள் பால் கொண்டுட்டு போவாங்க. அதுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தம்பிங்களும் வந்துட்டாங்க. ஈவினிங் வந்துட்டு தம்பியும் நாத்தனார் பொண்ணும் வந்துட்டாங்க. அதோட எல்லோரும் ஜாலியாக கிளம்பி போனோம். இந்த ராவின் எப்போ பார்த்தாலும் இந்த வேட்டு வெடிக்கிறத விடவே மாட்டாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கவரில் ஃபுல்லாக வெடி வச்சுருக்காங்க. அந்த வெடியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயிலுக்கு நடந்து போகிற அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெடியை தூக்கி போட்டு வெடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னா குட்டீஸ் தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ராவின் வந்து குட்டீஸோட மோசமாக பார்ப்பாங்க. கேட்டால் இன்றைக்கி தானே வெடி வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நானும் ஜோ குட்டி ராவின் எல்லாம் ஒரு ரீல்ஸ் பண்ணோம். ஜெஸ்வின் குட்டி தூங்கிட்டான். அதுக்கடுத்து வந்து ஈவினிங் அதாவது 2 or 3 o'clock செஞ்ச பிரியாணியை அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா பிரியாணி சாப்பிட்ற அவசரத்தில் அந்த வீடியோ எடுக்கலை நான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ராவின் பாப்புக்குட்டியெல்லாம் சேர்ந்து திருப்பி வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வேறு திட்டிகிட்டே இருந்தாங்க, மழை பெய்யுது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அம்மா அன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே மாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ராவின் எல்லோரும் வெடி வெடிச்சிட்டு இருந்தோம். அந்த மழை பெய்யறதுனால ரொம்ப நிறைய வீடியோலாம் எடுக்க முடியலை.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக கொண்டாடினோம் தீபாவளியை. நீங்கள் எல்லாருமே இதே மணிக்கு கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் இதே மணிக்கே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி போயிடலாம், எதுவும் நினைக்காதீங்க. ஸோ நம்ம யாரும் எதுக்காகவும் கலங்கக்கூடாது, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.